சாந்தி. அனைத்து மகானாத்மாக்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று அவ்யக்த பாப்தாதா மிலன் 6வது சந்திப்பின் தொடர்ச்சியை கேட்கப் போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். இன்று பாப்தாதா இந்த முறை இந்த அன்பான தினத்தன்று நமக்காக ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையின் மனதின் காரணத்தினால் சங்கல்பம் மற்றும் நேரம் வீணாகிக் கொண்டு இருக்கின்றது. ஒருவேளை எப்பொழுதாவது ஏதாவது வீண் சங்கல்பம் வந்தது என்றால் அனைவருக்குமே அனுபவம் இருக்கும். எவ்வளவு நேரம் வீணாகி விடுகின்றது, சக்தி எவ்வளவு வீணாகி விடுகின்றது. பாப்தாதா இந்த ஹோம்வொர்க் கொடுக்க விரும்புகின்றார். இந்த 2 மாதங்கள் ஒவ்வொரு குழந்தையும் மனதின் வீணான சங்கல்பம் மற்றும் நேரம் வீணாவது, அதிலிருந்து விடுபட்டு சேமிப்பு செய்வதற்காக தனக்குத்தானே தனக்காக விதிமுறையை உருவாக்க வேண்டும். இந்த 2 மாதமும் ஒவ்வொருவரும் தனது சார்ஜ் வைத்துக் கொள்ளுங்கள். நேரம் வீணாவது, வீண் சங்கல்பம், இதன் மீதான நான் எந்த அளவு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் இப்பொழுது நேரத்திற்கு ஏற்ப உங்கள் அனைவருக்குமே மனதின் சக்தியின் மூலமாக ஆத்மாக்களுக்கு மனசா சேவை செய்வதற்கான நேரம் இது. இந்த நேரம் அதற்காக சதா மனதின் மீது கவனம் வைக்க வேண்டும். இது அவசியமானது. மனதை வென்றவர் உலகை வென்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மன்மனா பவ, இது வாயு மண்டலத்தில் மனதின் வீணானதை அழித்து சம்பன்னமானதாக இருக்க வேண்டும். அதாவது வாயு மண்டலத்தில் மனதின் வீணானதை அழித்துவிட்டு சம்பன்னமாக இருக்க வேண்டும். செய்ய முடியுமா? செய்வீர்களா? கைகளை தூக்குங்கள். பாப்தாதா பரிசு கொடுப்பார். தனது ரிசல்ட் நீங்களே பாருங்கள். மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மனதின் மகிழ்ச்சியை பங்கிட்டு கொடுங்கள். இந்த முயற்சியை அனைவருமே ஒருவரை காட்டிலும் ஒருவர் முன்னால் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வீணான நேரம் சங்கல்பம் இரண்டையும் அழித்துவிட வேண்டும். சக்திசாலியான சங்கல்பம், சக்திசாலியான நேரம் வரக்கூடிய காலத்தில் வாயு மண்டலத்தில் இது பரவ வேண்டும். பாப்தாதா ஒரு விஷயத்தில் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கின்றார். எந்த விஷயத்தின் மீது? ஒவ்வொரு குழந்தையும் சேவை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அதனுடன் கூடவே பாப்தாதாவின் அறிவுறுத்தல் என்ன இருக்கின்றதோ, டபுள் ராஜா ஆக வேண்டும். தெரியும் தானே உங்களுக்கு? ஒன்று சுயராஜ்ய அதிகாரி, எதிர்கால ராஜ்ய அதிகாரி. சுயராஜ்ய அதிகாரி என்பதை பார்த்து பாபாவிற்கு பெருமை இருக்கின்றது. இப்படிப்பட்ட தந்தை உலகில் எங்குமே இருக்க முடியாது. நீங்கள் அனைவரும் சுயராஜ்ய அதிகாரி தானே? தன் மீது ராஜ்யம் செய்பவர், கர்மேந்திரியம் மீது ராஜ்யம் செய்பவர். பாபா இதைத்தான் விரும்புகின்றார். ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரியாக சதா இருக்க வேண்டும். அவ்வப்பொழுது அல்ல, சதா ஆக முடியுமா? இந்த 2 மாதங்கள் பாபா கொடுத்திருக்கின்றார். சுயராஜ்ய அதிகாரியாக நான் இருந்தேனா அல்லது கர்மேந்திரியங்களின் வசம் ஆகிவிட்டேனா? இப்பொழுது கர்மாத்தீத்த நிலை அடைய வேண்டும். நேரம் நெருங்கி வந்துவிட்டது. என்ன செய்ய வேண்டும்?
நடமாடிக்கொண்டு இருக்கும் பொழுதும் சுயராஜ்ய அதிகாரி ஆகியே தீர வேண்டும். இந்த சமஸ்காரம் பிராமண குழந்தைகளாகிய உங்களுடையதுதான். டபுள் ராஜ்யம், சுயராஜ்யம் மற்றும் எதிர்காலத்தில் உலக ராஜ்யம். பாப்தாதா குழந்தைகளை சுற்றி வந்து பார்க்கும்போது ரிசல்ட்டை நோட் எடுத்தார், குறிப்பு செய்தார். சதா சுயராஜ்ய அதிகாரி. இந்த விஷயத்தில் இப்பொழுது கவனம் வேண்டும். 2 காரியங்கள் பாப்தாதா கொடுத்திருக்கின்றார். ஒன்று, 2 மாதத்தில் சுயராஜ்ய அதிகாரியாக எந்த அளவு இருக்கின்றேன், தனது ரிசல்ட் பார்க்க வேண்டும். அதன் கூடவே மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, மனதின் மீது ராஜ்யம் செலுத்துவது மூலமாக வீணானதை அழித்துவிட வேண்டும். இந்த விஷயத்தில் யார் நம்பர் வாங்குகின்றார்களோ அவர்களுக்கு பாப்தாதா பரிசு கொடுப்பார். பிடித்திருக்கின்றதா? செய்துதானே ஆக வேண்டும். செய்வீர்களா? தலையசைத்து சொல்லுங்கள். நல்லது. பாப்தாதா இன்று அனைவரின் அன்பை ஸ்வீகாரம் செய்தார். அமிர்த வேளை வதனத்தில் கூட நிறைய குழந்தைகளின் அலங்காரம் இருந்தது. அட்வான்ஸ் பார்ட்டியும் கூட வதனத்தில் இன்று தனது உள்ளத்தின் அன்பை கொடுப்பதற்காகவும் அடைவதற்காகவும் வந்திருந்தார்கள். அவர்கள் பாபாவிடம் கேட்கின்றனர், எங்களுடைய இந்த பார்ட் எதுவரையிலும் என்று. என்ன பதில் கொடுப்பது? முதல் வரிசையில் உள்ளவர்களிடம் பாபா கேட்கின்றார், என்ன பதில் கொடுப்பது? நான் ரெடி என்று முதலில் தாதி ஜானகி சொல்லிவிட்டார். நீங்கள் தனியாக போவீர்களா? தனியாக நான் போக மாட்டேன், எல்லோரும் சேர்ந்து போவோம். உங்களுக்கு அன்பு உள்ளது. தாதி தீதிகள் ஏன் எங்களை விட்டு தனியாக போய்விட்டார்கள்? அவர்களின் பார்ட் அப்படி இருந்தது. அவர்கள் போகத்தான் வேண்டி இருந்தது. வேக வேகமாக பரிவாரத்தை உருவாக்க வேண்டும், ரிசல்ட்டை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு இருக்கின்றது, அன்பில் அனைவரும் வெற்றி. பாப்தாதாவிடம் அன்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆனால் அன்புடன் கூடவே சக்தியும் வேண்டும். அதற்காக அமிர்த வேளையை சக்திசாலியாக ஆக்குங்கள். உட்காருவதற்கு பாப்தாதா வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார். ஆனால் அமரக்கூடிய வாயு மண்டலம் சக்திசாலியாக இருக்க வேண்டும். சிலர் எப்படி இருக்கின்றார்கள்? சிலர் எப்படி இருக்கின்றார்கள்? ஒருவேளை நீங்கள் போட்டோ எடுத்தால் உங்களுக்கு என்ன தோன்றும்? வேறு ஏதாவது நடக்கும் என்று. பாப்தாதா ஜுவாலாமுகி யோகத்தை பற்றி கூறியிருந்தார். அதன் மீது இன்னும் ஆழமான கவனம் கொடுக்க வேண்டும். அனைவருமே முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் முயற்சியின் முன்னால் தீவிரம் என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும். இப்பொழுது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இந்த 2 மாதங்கள் கொடுத்திருக்கின்றார். இதில் எந்த அளவு கவனம் கொடுப்பீர்களோ, கவனத்துடன் கூடவே பாப்தாதா கூட உங்களுக்கு அதிகமான சகயோகம் கொடுப்பார். மனதின் அதிகாரி, மனதின் எஜமானனாகி மனதை அப்படி செலுத்துங்கள். எப்படி கைகால்களை தான் விரும்பியபடி எப்படி இயக்குகின்றீர்களோ அப்படியே மனதையும் தன் விருப்பப்படி இயக்க வேண்டும். எந்த எண்ணத்தை கொண்டு வர விரும்புகின்றீர்களோ அந்த எண்ணம் வர வேண்டும். இப்படி மனதை கட்டுப்படுத்த வேண்டும். தினசரி இரவில் ரிசல்ட் பாருங்கள். மனதில் ஆளுமை சக்தி, கட்டுப்படுத்தும் சக்தி எந்த அளவு இருந்தது? இப்பொழுது வேகமாக வீணானதை அழித்து விடுங்கள். அப்பொழுது சக்திசாலியாக ஆகி வாயு மண்டலத்தில் சக்தி நிறைந்த சக்திகளின் அலைகளை பரப்புங்கள். பாப்தாதா குழந்தைகளின்
துக்கம், வேதனை, கூக்குரல் இதை கேட்டுக்கொண்டு குழந்தைகளின் மூலமாக இதை வேகமாக முடித்துவிட விரும்புகின்றார். பாபா ஏற்கனவே கூறியிருந்தார், முயற்சி அனைவருமே செய்கின்றீர்கள், இப்பொழுது தீவிரம் என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும். செய்வேன், பார்க்கலாம், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வேண்டாம். அன்பின் அடையாளத்தை கூட இன்று பார்த்தார். ஒவ்வொருவரின் உள்ளத்தில் எவ்வளவு அன்பு உள்ளது, எவ்வளவு அன்பு உள்ளதோ அதன் கூடவே சக்தியும் வேண்டும். இப்பொழுது சக்தியை அதிகரிக்க வேண்டும். ஒருபோதும் எந்த ஒரு சகோதரியும் தன்னைத்தானே சக்தி என்று நினைக்க கூடாது, சிவசக்தி என்று நினைக்க வேண்டும். பாபா உங்களுடன் சேர்ந்தே இருக்கின்றார். பாண்டவர்களுடன் பாண்டவபதியாக, தலைவனாக சேர்ந்தே இருக்கின்றார். இப்பொழுது என்ன செய்வீர்கள்? பாப்தாதா என்ன சொன்னாரோ முயற்சியின் முன்பாக தீவிரம் என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும். வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள். ஒருவருக்கொருவர் சகயோகி ஆகி ஒவ்வொருவருமே அவர்களின் இடத்தில் அமர்ந்து கொண்டு சென்டரை சக்திசாலியாக ஆக்குங்கள். தன்னுடன் சேவையில் இணைந்து இருப்பவரையும் சக்திசாலி ஆக்குங்கள். இப்பொழுது என்ன செய்வீர்கள்? புதுமையாக செய்வீர்கள். புதுமையாக செய்வீர்கள் தானே? மேரா பாபா என்று எப்பொழுது சொல்கின்றீர்களோ அப்பொழுது என்னை போன்று ஆக வேண்டும், அப்பொழுது என்னை போன்று ஆக வேண்டும் தானே என்று பாபா கேட்கின்றார். மேரா பாபா என்று சொல்வீர்களானால் எப்பொழுது சொல்கின்றீர்களோ அப்பொழுது என்னை போன்று ஆக வேண்டும் தானே என்று பாபா கேட்கின்றார். ஒவ்வொருவருமே தனது உள்ளத்தில் திட சங்கல்பம் செய்யுங்கள். நல்ல நல்ல சங்கல்பம் நீங்கள் செய்கின்றீர்கள். அமிர்த வேளையில் பாப்தாதா பார்த்தார், நல்ல சங்கல்பம் செய்கின்றீர்கள், இதை செய்வேன் அதை செய்வேன் என்று. எப்பொழுது கர்மயோகி ஆகின்றீர்களோ, சம்பந்தம் தொடர்பில் வருகின்றீர்களோ அப்பொழுது வித்தியாசம் ஏற்படுகின்றது. கர்மயோகியின் ஸ்திதி, அதில் கவனம் அதிகமாக வேண்டும். நல்லது. எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? நல்லது. யாரெல்லாம் முதன்முறையாக வந்திருக்கின்றார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பாதி வகுப்பு புதிய குழந்தைகள் தான். பாப்தாதா வந்திருக்கக்கூடிய புதிய குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால் கடைசி முடிவு நேரத்திற்கு முன்னதாக வந்து விட்டீர்கள். ஆனால் எவ்வளவு லேட்டாக வந்திருக்கின்றீர்களோ அந்தளவு தீவிரமான முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இருக்கக்கூடிய இந்த குறைந்த நேரத்தில் எதிர்கால 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி அடைய வேண்டும். அந்த அளவு கவனம் வைக்க வேண்டும். நேரத்தை சேமியுங்கள். ஒரு வினாடி கூட வீணாக்க வேண்டாம். தீவிரமான முயற்சியாளராகவே இருங்கள். சாதாரண முயற்சியின் மூலமாக போய் சேர்வது கஷ்டம். ஆனாலும் கூட பாப்தாதா வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உள்ளத்தில் இருந்து வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார். வாழ்த்துக்கள். நல்லது. சேவையின் பொறுப்பு இந்தூர். இந்தூரிலிருந்து 7000 பேர் வந்திருக்கின்றார்கள். நல்லது. சகோதரிகள் டீச்சர்ஸ் கை உயர்த்துகின்றார்கள். வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார் பாப்தாதா. அனைத்து டீச்சர்களுக்கும் ஏன் வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார்? ஏனென்றால் பாப்தாதா பார்த்தார், இந்தூர் சேவையில் நிமித்தமாக யார் ஆகி இருக்கின்றார்களோ அவர்கள் சேவையின் ரிசல்ட்டை மிகவுமே நன்றாக வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். யாரெல்லாம் அங்கே விசேஷமாக நிமித்தமாக ஆகி இருக்கின்றார்களோ
வெளியில் உள்ளவர்களிடம் நல்ல தொடர்பு வைத்திருக்கின்றார்கள். பாபாவின் செய்தி நல்ல முறையில் கொடுத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது சரியாக செய்திருக்கின்றீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் அந்தளவு தொடர்பு சம்பந்தத்தில் உள்ளவர்களை வாரிசாக ஆக்குங்கள். தொடர்பில் உள்ளவர்களை வாரிசாக கொண்டு வாருங்கள். கொண்டு வர முடியும். தொடர்பு நல்ல முறையில் வைத்திருக்கின்றீர்கள். இன்று ரதத்தின் உடல்நிலை சிறிது சரியாக இல்லை. ஆனாலும் கூட பாப்தாதா சந்திப்பதற்காக வந்துவிட்டார். பாப்தாதாவிற்கு குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஆஹா குழந்தைகளே ஆஹா, இந்த வார்த்தை உள்ளத்தில் இருந்து வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எந்தளவு ஆஹா பாபா என்று கூறுகின்றீர்களோ அதைவிட அதிகமாக பாபா ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று கூறுகின்றார். இந்தூர் தொடர்பில் உள்ளவர்களை இன்னும் சமீபத்தில் கொண்டு வர வேண்டும். கொண்டு வர முடியும். நம்பிக்கை உள்ளவர்களை எதிரில் கொண்டு வாருங்கள். நல்லது. மீண்டும் சேவையில் நிமித்தமாக வந்துள்ளீர்கள். பாப்தாதாவிற்கும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஜோனுக்கும் மிக நன்றாகவே இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அதிகமான கூட்டத்தை கொண்டு வருவதற்கு நல்ல வாய்ப்பு இது. இந்த நிகழ்ச்சி மிக நன்றாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஜோனுக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் வாய்ப்பை அடைந்து நல்ல ரிசல்ட்டை தர வேண்டும். பாப்தாதாவிற்கு முன்பாக அவர்களை கொண்டு வர வேண்டும். நல்லது. இரட்டை அயல் நாட்டினர் 400 பேர் வந்திருக்கின்றார்கள். மிக்க நல்லது. இரட்டை அயல்நாட்டு குழந்தைகள் யஜ்யத்திற்கு அலங்காரமாக இருப்பவர்கள். நீங்கள் வரும் பொழுதெல்லாம் யஜ்யம் அழகு பெறுகின்றது. அனைவரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் உங்களிடம் ஒரு விசேஷ தன்மை நன்றாக உள்ளது. செய்ய வேண்டியதை உடனடியாக செய்வீர்கள். வளர்த்து கொண்டே செல்ல மாட்டீர்கள். பாப்தாதா பார்க்கின்றார், நாளுக்கு நாள் ஊக்கம் உற்சாகம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஒரு முறை கூட இரட்டை அயல்நாட்டு குழந்தைகள் இல்லாத குழுவே கிடையாது. எனவே பாப்தாதா இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளுக்கும் இரட்டை முயற்சியாளர் என்று பட்டம் தருகின்றார். இப்போது செய்து காண்பியுங்கள். இரட்டை முயற்சியாளருக்கான ரிசல்ட்டை காண்பிக்க வேண்டும். பாப்தாதாவிற்கு தெரியும், சேவை வளர்ந்து கொண்டே செல்கிறது. செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றது. சேவை நன்றாக நடைபெறுகிறது. இப்போது இன்றைய விஷயம் சொன்னதை கவனத்தில் வைத்துக்கொண்டு முயற்சிக்கு முன்னால் தீவிரமான என்ற வார்த்தையை இணைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளை எப்போதுமே பாப்தாதா தன் மனதில் வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தைகளையுமே பாப்தாதா தனது உள்ளத்தில் தான் வைத்திருக்கின்றார். அனைவரின் உள்ளங்களிலும் பாப்தாதா இருக்கின்றார் அல்லவா? கை உயர்த்துங்கள். உள்ளத்தில் இருப்பவர் யார்? பாப்தாதா. பாப்தாதாவின் உள்ளத்தில் குழந்தைகள் நீங்கள் இருக்கின்றீர்கள். பாப்தாதா தனக்கு யாரெல்லாம் அன்பு நினைவுகளை அனுப்பினார்களோ அவர்களுக்கு குறிப்பாக அன்பு நினைவுகளை வழங்கிக் கொண்டு இருக்கின்றார். ஜெயந்தி குழந்தையும் மிகவும் உள்ளபூர்வமான அன்பு நினைவுகளை அனுப்பி வைத்திருக்கின்றார். காயத்ரி குழந்தையும் அனுப்பி இருக்கின்றார். மேலும் சில குழந்தைகள் விசேஷமாக அன்பு நினைவுகளை அனுப்பி உள்ளார்கள். அவர்களுக்கு பாபாவும் விசேஷமாக அன்பு நினைவுகளை வழங்குகின்றார். யாருக்காவது ஏதேனும் ஆசை இருந்தால் அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொண்டு முன்னேறிக் கொண்டே இருங்கள். ஆசைகள் இவர்களுக்கு தவறாக இருப்பதில்லை. நல்ல விருப்பங்களே உள்ளது. சேவைக்கான ஊக்கமும் நன்றாக உள்ளது. குறிப்பாக யாரெல்லாம் நினைவுகளை அனுப்பி இருந்தார்களோ அவர்களுக்காக பாப்தாதா அன்பு நினைவுகளை, பல மடங்கு அன்பு நினைவுகளை வழங்குகின்றார்.
நல்ல ஆல்ரவுண்டர் சேவாதாரி குழந்தைகள் மற்றவர்கள் யாரும் அன்பு நினைவுகளை அனுப்பவில்லை என்று நினைக்க வேண்டாம். எல்லோருமே அனுப்பி இருக்கின்றீர்கள். குறிப்பாக சிலருடைய பெயரை பாபா சொல்கின்றார். விந்தை இதுதான். எந்த ஜோனிலுமே அயல் நாட்டவர் தவறுவதே இல்லை. வஜிகா சகோதரி மிகுந்த அன்புகளை கடிதம் மூலமாக அனுப்பி இருக்கின்றார். குழந்தை நன்றாக நினைவில் இருக்கிறது. பாப் தாதா பார்க்கின்றார். குழந்தையின் உடல் நலக் குறைவும் எத்தனை பேருக்கு நன்மை செய்தது. மருத்துவர்களும் இவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். இவர்களை பார்க்கும் பொழுது நோய் என்பதே தெரிவதில்லை. எவ்வளவு நோய் உள்ளது, இருப்பினும் சந்தோஷமாக இருக்கின்றார். இதைத்தான் வியாதியையும் வெற்றி கொண்ட நிலை என்று சொல்லப்படும். வியாதி தன் வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. குழந்தை தனது நினைவுக்கான வேலையில் பிஸியாக இருக்கின்றார். இதுவும் இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளின் உதாரணம். எனவே இரட்டை அயல்நாட்டினர் குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகளை வழங்குகின்றார். விசேஷமான வாழ்த்துக்களும் வழங்குகின்றார். விசேஷமாக மதுபனை அலங்கரிக்க வந்தமைக்காக வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றார். நன்றாக இருக்கிறதா? உங்களுக்கு நீங்கள் வருவதை பார்த்து அனைத்து குழந்தைகளுக்குமே குஷி ஏற்படுகின்றது. அனைவரின் உள்ளங்களிலும் ஆஹா ஆஹா என்ற வார்த்தை எழுகிறது. இப்போது அதிசயம் செய்துள்ளீர்கள். ஆங்காங்கே பல இடங்களில் செய்தியை கொடுத்துள்ளீர்கள். ஆனால் இப்போது தரமான வாரிசு குழந்தைகளை தயார் செய்யுங்கள். அயல் நாட்டிலிருந்து வாரிசு குழந்தைகளை உருவாக்கி கொண்டு வாருங்கள். செய்ய முடியும். ஏனென்றால் எல்லாவற்றிலுமே முன்பாக செல்பவர்கள் நீங்கள்தான். எனவே இதையும் செய்ய முடியும். நல்லது. டீச்சர் சகோதரிகள் நிறைய பேர் வந்துள்ளார்கள். ஆசிரியர்களை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால் நிமித்தமான டீச்சர் ஆகியுள்ளீர்கள். பாப்தாதாவையே பிரத்யட்சம் செய்வதற்கான நிமித்தமாகி உள்ளீர்கள். எந்த டீச்சரை பார்த்தாலும் சந்தோஷம் அடைகிறார்கள். ஏனென்றால் டீச்சர் என்றாலே அவர்கள் முகத்தின் மூலமாக எதிர்காலம் தென்படுகின்றது. உங்களுடைய எதிர்காலம் என்ன? எதிர்காலம் என்பது சதா மன மகிழ்ச்சியும் சதா அதிகாரி நிலையும் ஆகும். நீங்கள் அடிமைகள் அல்ல. எனவே ஆசிரியர்கள் முகத்தின் மூலமாக இதையே சாட்சாத்காரம் செய்கின்றீர்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் சதா இதை புரிந்து கொள்ளுங்கள். சில இடங்களில் பேசலாம், பேசாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் முகம் நிகழ்காலத்தின் பிராப்தியையும் வருங்காலத்தின் பிராப்தியையும் தென்படுத்துகிறது. சதா இதை கவனத்தில் வையுங்கள். எனது முகம் இப்படி சாட்சாத்காரம் செய்வதாக உள்ளதா? டீச்சர் உங்களுக்கு முன்பாக யார் வந்தாலும் பார்ப்பவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். மகிழ்ச்சி அவர்கள் வாழ்க்கையில் தென்பட வேண்டும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமும் குஷியும் உடையவர் தானே. லட்சியம் நன்றாக இருக்கிறது. செய்தே ஆக வேண்டும். ஆகியே தீர வேண்டும். அப்படி இருக்கிறது தானே. லட்சியம் என்ன? உங்கள் லட்சியம் இது தானே. இந்த லட்சியம் லட்சணத்தில் தென்படுகிறது. இன்னும் அதிகமாக தென்பட வேண்டும். உங்கள் முன்பாக வருபவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக மகிழ்ச்சியை எடுத்து செல்ல வேண்டும். மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மிக அவசியமான ஒன்று. குஷியாக இருக்கத்தான் விரும்புகிறார்கள், ஆனால் இருக்க முடியவில்லை. ஆசிரியர்கள் என்றாலே முகத்தின் மூலமாகவே சேவை செய்பவர்கள். உங்களை பார்ப்பவர்களுக்கு இவர் எப்படி மாறியுள்ளார் என்று அனுபவம் ஆக வேண்டும். இனி போக போக உங்கள் முகமும் நடத்தையும் அதிகமான சேவை செய்ய வேண்டும். ஏனென்றால்
நேரம் மிகவும் கடினமாகிக் கொண்டே செல்கிறது. அப்போது நேரம் குறைவாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். ஏதாவது கிடைக்காதா கிடைக்காதா என்று இருப்பார்கள். அதற்காக ஆசிரியர்கள் எவரிடியாக தயாராக இருக்க வேண்டும். தன்னை நோக்கி வருபவர்கள் ஏதேனும் ஒன்றாவது கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். உங்கள் முகம் மற்றும் நடத்தை மூலமாகவே ஏதேனும் ஒன்று எடுத்துச் செல்ல வேண்டும். நீங்கள் வள்ளலின் குழந்தைகள் அல்லவா? பாப்தாதாவிற்கு ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. மனதிற்குள்ளேயே ஆஹா, ஆசிரியர்களே ஆஹா என்று பாடல் பாடுகின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு டீச்சருமே சேவை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். தன்னை பற்றிய ரிசல்ட்டையும் இன்று என்ன சேவை செய்தோம் என்று இரவில் பார்ப்பீர்கள். தனது சார்ட்டையும் நீங்களே பார்ப்பீர்கள். இன்று செய்ய வேண்டிய சேவை செய்தோமா என்று கவனம் வைப்பீர்கள். அப்படி செய்யவில்லை என்றால் காரணத்தை கண்டுபிடித்து மறுநாள் இரட்டை சேவை செய்வீர்கள். விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் டீச்சர் என்றால் நிமித்தமாக இருப்பவர்கள். வள்ளலின் குழந்தைகள் பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. சென்டர் சிறியதோ பெரியதோ எதுவாயினும் தியாகம் செய்து சேவைக்காக வந்துள்ளீர்கள். இதுவும் தைரியம்தான். எனவே உங்களுடைய தைரியத்தை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். இப்போது தனக்கு துணையாக பிறரையும் மாற்றுங்கள். இன்னும் அதிகமான ஆசிரியர்களை உருவாக்குங்கள். ஏனென்றால் சேவை அதிகரிக்க வேண்டும். இப்போது சிறிது கலவரம் ஏற்படும். அனைத்தையும் கடந்து நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். சேவை விருத்தியடையும், குறையாது. நல்லது. இது ஒரு ஜோன், இன்னொரு ஜோனும் இருக்கின்றது. அதில் குறைவாகவே இருக்கின்றார்கள். 2000 டீச்சர்கள் வந்துள்ளார்கள். ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். கல்கத்தாவிலிருந்து வந்திருப்பவர்கள் நன்றாக மலர் அலங்காரம் செய்துள்ளார்கள். கல்கத்தாவை சார்ந்தவர்கள் இந்த சேவையை மிகவும் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். பாப்தாதா பார்க்கின்றார். எந்த அலங்காரமாக இருந்தாலும் மனமுவந்து செய்கின்றார்கள். பாப்தாதா மனதை பார்க்கின்றார். அலங்காரத்தை பார்க்கவில்லை. போக போக அதுவும் தெரிந்து விடுகிறது. ஆனால் மனம் உவந்து செய்கின்றார்கள். அதற்காக வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. கல்கத்தா பிரம்மா பாபாவின் திவ்ய ஜென்ம பூமி. நல்லது. உங்களது இன்சார்ஜ் தாதியும் மிகவும் அதிசயமாக தனது நடிப்பை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போது அனைத்து ஜோனுக்கும் பாப்தாதா சொல்கின்றார்கள், சேவையில் வாரிசு தரமான குழந்தைகளை கொண்டு வாருங்கள். சேவையில் வாரிசு தரமான குழந்தைகளை கொண்டு வாருங்கள். இப்போது இதில் நம்பர் எடுக்க வேண்டும். சேவை நிலையங்களை அதிகரித்தாலோ பாபாவின் குழந்தைகளை அதிகரித்தாலும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆனால் இப்போது ஒவ்வொரு ஜோனிலும் வாரிசு தரமானவர்களை அதிகரிப்போம் என்று லட்சியம் வைக்க வேண்டும். பாப்தாதா எப்போதுமே சொல்கிறார், மைக்கும் இருக்க வேண்டும், வாரிசும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தரமானவர்களை அதிகப்படுத்துங்கள். ஒருவர் சொன்னால் அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் தரமான குழந்தை என்று சொல்ல முடியும். நல்லது. நாலாபுறமுள்ள மிக சிநேகமான சகயோகியாக உள்ள சேவாதாரியாக உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பான இந்த நாளில் அன்பு நிறைந்த அன்பு நினைவுகளை வழங்கிக் கொண்டு இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுடனும் பேசிக்கொண்டு இருக்கின்றார். இப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் தீவிர முயற்சியில் நம்பர் 1 வருவதற்கான லட்சியம் வைத்து அப்படியே ஆக வேண்டும்.
நாடகம் உங்களை அப்படியே மாற்றிவிடும். அனைத்து குழந்தைகளுக்கும் எங்கெல்லாம் அமர்ந்திருந்தாலும் அனைத்து குழந்தைகளையும் பாபா பார்க்கின்றார். எவ்வளவு ஊக்கம் உற்சாகமாக ஆங்காங்கே கேட்கின்றீர்கள், பார்க்கின்றீர்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் அன்பு நிறைந்த நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தாதிமார்களுடன் நல்லது. பாருங்கள், நிமித்தமாக இருக்கின்ற அனைத்து தாதிமார்களும் மிகவும் அன்பானவர்கள். தாதி குல்சார் மிகவும் நல்லவர். நீங்கள் இல்லை என்றால் என்ன செய்வது? அனைத்து தாதிகளுமே அன்பானவர்கள், விலகியும் இருக்கின்றார்கள். பாபாவின் ஆசீர்வாதங்கள் அதிகமாகவே உள்ளது. சகோதரி மோகினியுடன் இவர் பலசாலி, உடல் நலமாகிவிடும். பாப்தாதா நடத்தி கொண்டிருக்கின்றார் அல்லவா? இவரும் நன்றாக நடந்து கொள்கின்றார். பாப்தாதா நடத்தி கொண்டிருக்கின்றார். அவ்வப்பொழுது சிறிது கணக்கு வழக்கு முடிவடைந்து கொண்டே செல்கிறது. வந்து விட்டீர்களா? மிக நல்லது. பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தையும் பிரியமானவர்கள்தான். தாதிமார்கள் முன்னால் வந்து அமர்ந்திருக்கலாம், நீங்கள் வராமல் இருக்கலாம். ஆனால் பாபாவுக்கு ஒவ்வொரு குழந்தையும் பிரியமான குழந்தைகள்தான். இப்படி நினைக்காதீர்கள், நாங்கள் தூரத்திலிருந்து பார்க்கின்றோம். ஆனால் நீங்கள் தான் உள்ளத்தில் இருக்கின்றீர்கள். நல்லது. பரதாதியுடன் உங்களுடைய ஜோனிலிருந்து வந்துள்ளார்கள், பார்த்தீர்களா? எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகள் வந்துள்ளார்கள். நல்லது. 3 முக்கிய சகோதரர்களும் பாப்தாதாவிற்கு பூச்செண்டு வழங்கினார்கள். உங்களுடைய திரிமூர்த்தியும் நன்றாக உள்ளது. சகோதரர் ரமேஷ் காட்லிவுட் ஸ்டுடியோவின் போட்டோவை பாப்தாதாவிற்கு காண்பித்து 25 ஜனவரி அன்று நடைபெற இருக்கின்ற திறப்பு விழாவை பற்றி சொல்கின்றார். மிக்க நல்லது. நன்றாக நடத்துங்கள். அனைவருமே இணைந்து நடத்தி செல்லுங்கள். புது புது விஷயங்களை செய்யுங்கள். அப்படியே நடைபெறும். சேவை என்றாலே பலனை அடைவதாகும். சேவை செய்வதில்லை, நீங்கள் பலனை அடைந்து கொண்டு இருக்கின்றீர்கள். சகோதரி உஷாவிற்கு சேவையில் அதிகமான உற்சாகம் இருந்தது. அவரது நல்ல பாவனை இப்போது வேலை செய்யும். அவரது மனதில் இருந்த சேவைக்கான நல்ல பாவனை, சேவை நடக்க வேண்டும், சேவை நடக்க வேண்டும் என்ற எண்ணம் வேலை செய்யும். சேவைக்கான ஊக்கம் இருந்தது. எனவேதான் பரிவாரத்திற்கும் பிரியமானவராக, பாபாவிற்கும் பிரியமானவராக இருந்தார். ரமேஷ் அவர்களுடன் உங்களுடைய உடல் நலமாக இருக்கிறதா? நல்ல விதமாக நடத்தி செல்லுங்கள். அடுத்து பூபால் சகோதரருடன் இப்போது ஆபீசர் நன்றாகி விட்டாரா? இப்போது ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறார். அவரை யோகத்தால் சரி செய்யுங்கள். அங்கு சென்று சிறிது சேவை செய்யுங்கள். அதன் மூலமாக அவர் இவர்களுக்கு எவ்வளவு சுப சிந்தனை உள்ளது என்பது புரிந்து கொள்வர். இதை கண்டிப்பாக அனுபவம் செய்ய வேண்டும். பிறகு எல்லாம் சரியாகிவிடும். நல்லது. சகோதரர் கோலக்குடன் மிகவும் உழைக்கின்றார். உழைப்பிற்கான பலன் இவருக்கு உள்ளூர கிடைத்து கொண்டு இருக்கின்றது. செய்யும் முயற்சி வீண் போவதில்லை. முயற்சிக்கான பலன் அனைவரது அன்பும் கிடைத்து கொண்டு இருக்கின்றது. ஏதோ விஷயம் நடந்தது, அது வேறு. ஆனால் உள்ளபூர்வமான அன்பு உள்ளது. நல்லது. தாதா நாராயணன் மற்றும் மனோஜ் இவர்களுடன் இருவரும் வந்துள்ளார்கள். மிக நல்லது. நல்லது, வந்துவிட்டீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வர வேண்டும். முதலில் வந்திருந்தோம், இப்போது அவ்வப்போது வருகின்றீர்கள். இது பாபாவுக்கு நன்றாக இல்லை. ஒவ்வொரு முறையும் வர வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்மாவும் முன்னேறி செல்ல வேண்டும் என்பது பாபாவின் விருப்பம். வந்து சந்தித்து சென்றால் குஷி இருக்கும், முகம் மலர்ச்சியடையும், மேலும் எண்ணம் நீங்கிவிடும். இல்லை என்றால் எண்ணம் வரும் அல்லவா? அவர்களும் குஷி அடைவார்கள்.
ஏனென்றால் ஞானம் கிடைத்தது அல்லவா? இவர்களும் குஷியாக இருப்பார்கள். நீங்கள் இருவரும் உங்களை பார்த்து பிறர் இவர்களுக்கு எங்கிருந்து இந்த குஷி கிடைக்கின்றது என்று கேட்க வேண்டும். அப்படியாக வேண்டும். நல்லது. குஷியாக இருப்பீர்கள் அல்லவா? பிரச்சனைகள் எல்லாம் முடிந்துவிடும். உத்தரவாதம். சிந்திக்கிறீர்கள் அல்லவா? குஷியாக இருங்கள். எந்தளவு குஷியோ அந்தளவு உடல் நலமாக இருக்கும். பார்ப்பவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். பரிவாரத்துடன் சம்பந்தம் உள்ளது அல்லவா? எவ்வளவு உறவினர்கள் இருக்கின்றார்கள். எங்கு வேண்டுமானாலும் இருங்கள். ஆனால் முகத்தின் மூலமாக சேவை செய்யுங்கள். பார்ப்பவர்கள் எல்லாம் யார் இவர், எங்கிருந்து வந்துள்ளார் என்று நினைக்க வேண்டும். இங்கிருந்து பாலனை அடைந்துள்ளீர்கள் அல்லவா? நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இத்துடன் அவ்யக்த பாப்தாதா மிலன் 6 முடிந்தது. மீண்டும் அடுத்த பாபா மிலனில் சந்திப்போம். அச்சா. ஓம் சாந்தி.